வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்கை ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து சரவணகுமார். சரிங்களா? இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் என்னென்ன புக்ஸை வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக்ஸை நான் ஃபாலோ பண்ணேன். மோஸ்ட்லி எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான், அதை ஓவர்வியூவாக சொல்லிடுறேன். பட் ஆனால் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ தமிழ் ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 100 கொஷின் இருக்க போது அதில் எபோவ் 95 நம்ம டார்கெட் பண்ணி படிக்கணும். ஸோ தமிழுக்கு ரொம்ப முக்கியம் ஓல்டு அண்ட் நியூ 2 புக்ஸுமே நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு நியூ புக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஓல்டு புக்குக்கு வந்துடுங்க. சரிங்களா? புக்ஸு அப்படிங்கிறது அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம பழைய மார்க்கெட்டில் அந்த மாதிரிலாம் அவைலபிள் இருக்குது. சப்போஸ் இல்லை அப்படின்னா புது புக்ஸை வந்து நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன்லேருந்து நம்ம சேவா மையத்து மூலமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா புக்ஸுமே கிடைக்கும். சரிங்களா? சேவா மையத்தில் ஓல்டு புக் மட்டும் கிடைக்காது. ஓல்டு புக்குக்கு என்ன பண்ணலான்னா நம்ம டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து தமிழுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஓல்டு அண்ட் நியூ புக்கு கண்டிப்பாக 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும். 11th and 12th டாபிக் வைஸ், அதாவது என்னென்ன டாபிக்ஸ் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ, ஆத்தரு அந்த மாதிரி முக்கியமான அந்த ஆளுமைகள் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் 11th and 12th புக்கில். மோஸ்ட்லி 6th to 10th வரைக்கும் இருக்க புக்ஸ் வந்து போதுமானது, ஓல்டு அண்ட் நியூ புக்ஸ். இது தமிழுக்கு. அடுத்தது மேக்ஸு. ஸோ ரொம்ப முக்கியம், 25 கொஷின் மேக்ஸ்லேருந்து நமக்கு வரப்போகுது. ஸோ அப்போ 25க்கு அட்லீஸ்ட் நம்ம 24ஆவது எடுக்கணும். சரிங்களா? அப்போ மேக்ஸ்க்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஸ்கூல் புக்ஸ் தான். 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸில் டாபிக் வைஸ், இப்போ தனி வட்டி இருக்குன்னா அந்த தனி வட்டி எங்கே இருக்குது, கூட்டு வட்டினா கூட்டு வட்டி எந்த புக்கில் இருக்குது, ஸோ 7th புக்கான 8th புக்கு, அதேமாதிரி மெஷர்மெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அளவியல் இருக்குது, அளவீட்டியல், அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, ஃபார்முலாஸ் எங்கெங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா தேடி பிடிச்சி அந்த டாபிக்ஸை என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணிடுவேன். அது போக கணியன் ஒரு புக்கு வந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். ஸோ எதுக்காகனா நிறையா சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறக்காகவும், பழைய டிஎன்பிசி கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து சில சம்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரி, மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, அந்த புக்ஸை வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கணியன் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் அந்த மாதிரி ஆத்தர் புக்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே, மோஸ்ட்லி கணியன் புக் வந்து டிஎன்பிசி ஓரியன்டாக இருக்கும். ஆர்எஸ் அகர்வால் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ டிஎன்பிசி மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் கணியன் புக்கே போதுமானது தான். இது வந்து மேக்ஸுக்கு. சரிங்களா? அடுத்தது பாலிட்டி. பாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஸ்கூல் புக்கில் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் குரூப் 4க்கு ரொம்ப ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 11th and 12th புக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி படிக்கணும். சரிங்களா? ஸோ அது மட்டும் பத்தாது, ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓன் நோட்ஸை வந்து மேக் பண்ணிக்கணும். அதாவது எதுக்காக ஓன் நோட்ஸ்னால், இப்போ எக்ஸாம்பிள் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. தேர்தல் ஆணையத்தில் அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் வந்து என்ன பண்ணுவார், இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை அப்பப்போ மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அவர்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்போ நம்ம அதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, அந்த மாதிரி நிறையா இருக்குது. தலைமை தேர்தல் ஆணையர், அதே மாதிரி இந்திய தலைமை நீதிபதி இருக்காங்க, அட்டார்னி ஜென்ரல் இருக்காங்க, அட்வொகேட் ஜென்ரல். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் சிஏஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அது ஸ்கூல் புக்கில் இருக்க விஷயங்கள் மட்டும் நமக்கு பத்தாது, நீங்கள் ஓன் நோட்ஸை வந்து மேக் பண்ணணும். சரிங்களா? நோட்ஸ் பற்றி அப்புறம் பேசிக்கலாம். மற்றபடி ஸ்கூல் புக்ஸில் இருக்க விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான், பத்தாது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதுக்கு எங்கே மறுபடியும் படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? அதாவது நோட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மற்றபடி ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணிட்டு ஸ்கூல் புக் பேசிஸில் என்ன பண்ணணும், நீங்கள் நோட்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? அது கரண்ட் அஃபேர்ஸை அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நோட்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த நோட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி அடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு பாலிட்டிக்கு ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் உங்களோட ஓன் நோட்ஸ். சரிங்களா? அது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியை நம்ம 2 பார்ட்டாக பிரிக்கலாம். அதாவது ஓல்டு ஹிஸ்ட்ரி அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம், அதாவது சுதந்திர போராட்ட வரலாறு அப்படின்ட்டு. சரிங்களா? அதாவது ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி வரதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ஓல்டு ஹிஸ்ட்ரியாக வச்சுக்கிட்டு, ஈஸ்ட் இண்டியன் கம்பெனிக்கு அப்புறம் இருக்கிறதுனால என்ன பண்ணுங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதாவது ஐஎன்எம் சொல்லலாம். சரிங்களா? சுதந்திர போராட்ட வரலாறாக வச்சுக்கலாம். ஸோ அந்த 2மே நம்ம சிலபஸில் இருக்குது. அந்த 2க்குமே ஸ்கூல் புக்கில் இருக்க விஷயங்கள் போதுமானது தான். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதுவே நமக்கு போதுமானது. ஸோ அதையும் என்ன பண்ணுவாங்கன்னா டாபிக் வைஸ் நான் படிச்சுப்பேன். 6ஆவதுல என்னென்ன இருக்குது, 7ஆவதுல என்னென்ன இருக்குது. இப்போ டெல்லி சுல்தான்ஸ் எடுத்துட்டோம்னா டெல்லி சுல்தான்ஸ் வந்து 7th புக்கில் இருக்குது. அப்போ 7th புக்கில் இருக்கிறத பார்த்துட்டு அதே என்ன பண்ணுவேன்னா 11th கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா நீங்கள் 2 புக்கும் கம்பைன் பண்ணி படிக்கணும். மோஸ்ட்லி 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் கொஞ்சம் பேசிக் லெவல்லையும், 11th and 12th அதே டாபிக்ஸை அட்வான்ஸ் லெவல்லையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2மே என்ன பண்ணணும் கம்பைன் பண்ணி படிச்சுக்கணும். சரிங்களா?
இது வந்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னா, பேசிக்கு 6வது டு 10வது புக்கும், அட்வான்ஸ் லெவலுக்கு 11th and 12th புக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். சரிங்களா? இது வந்து ஹிஸ்ட்ரிக்கு போத் ஓல்ட் அண்ட் நியூ ஹிஸ்ட்ரி ரெண்டுக்கும் அதே தான். சரிங்களா? எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற எக்கனாமிக்ஸ் புக் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதனால் 11th and 12th எக்கனாமிக்ஸில் சிலபஸ் பேஸ்டு டாபிக்ஸ் மட்டும். சரிங்களா? இப்போ 11th புக்கில் கொஞ்சமாகவும் 12th புக்லேயும் கொஞ்சம் இருக்குது. சரிங்களா? சில டாபிக்ஸ்லாம் இந்திய பொருளாதாரம் பற்றிலாம் 11th and 12th புக்கில் கொஞ்சம் அங்கங்கே ஒவ்வொரு லெசன்ஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. அந்தந்த லெசன் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். தேவையில்லாமல் நிறையா லெசன்ஸ் இருக்குது, எல்லா லெசன்ஸும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 11th and 12th எக்கனாமிக்ஸை நீங்கள் கவர் பண்ணுங்கள். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ரொம்ப கம்மியான ஒரு டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதனால் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் புக்ஸை இதான் ஒரு நியூ புக்கை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு 11th and 12th புக்கில் சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். இது வந்து எக்கனாமிக்ஸ்க்கு. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபியில் ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 7 கொஷின்ஸ் அதிகபட்சம் வரலாம். கம்மியாக வந்தால் ஒரு 5 கொஷின்ஸ் வரலாம். அவ்வளோதானே தவிர அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும். அதனால் ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் எப்படி நான் படித்தேன்னா, 6th ஜியாகிரஃபி ஃபுல்லாகவும் 10th ஜியாகிரஃபி ஃபுல்லாகவும் படிச்சிருவேன் நியூ புக்கில். சரிங்களா? 6வது 10வது ஜியாகிரஃபி மட்டும் படிச்சுட்டு 7வது 8வது 9வது புக்கில் சில டாபிக்ஸை மட்டும் அங்கங்கே டச் பண்ணிப்பேன். சரிங்களா? அப்போ எனக்கு ஜியாகிரஃபிக்கு ரொம்ப பெரிய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. அப்போ 6வது புத்தகத்தில் ஃபுல்லாக படிச்சிடணும், 10வது புத்தகம் ஃபுல்லாக படிச்சிடணும் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்க புத்தகங்களில் சில முக்கியமான டாபிக்ஸும் சில பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து வந்துட்டுருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது எப்படி தெரியும்னா, நீங்கள் டிஎன்பிசியோட கொஷின் பேப்பர்ஸை ரீட் பண்ணும்போது, அதாவது பழைய கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் எப்பவுமே ஒரு எக்ஸாம் வச்சா டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்கன்னா கொஷின் பேப்பர் போடுவாங்கல்ல, அந்த கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்து ரீட் பண்ணும்போது தெரியும் அப்போ இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ அப்போ அந்த போர்ஷன்ஸை மட்டும் என்ன பண்ணுவேன்னா நான் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிப்பேன். அப்போ ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 6வது புக்கு 10வது புக்கு மீதி இருக்க புக்கில் சில டாபிக்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது லாஸ்ட்டாக முக்கியமான ஒரு விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மார்க் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போதே நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடுவோம், அதாவது வேலை வாங்குற அளவுக்கு ஸ்கோர் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போகும். சரிங்களா? அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட நம்ம ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எப்படி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் படித்தேன்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி கம்பைண்டோ அல்லது 15 days ஒன்ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு டைம் கோத்ரூ மட்டும் பண்ணிப்பேன். அப்போ டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கும்போதே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். சப்போஸ் எங்கேயாவது மிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோன்னா அந்த மந்த்லி கம்பைலை வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த மிஸ்ட் அவுட் பண்ண ஏரியாவும் நம்ம என்ன பண்ணிடுவோம், கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணான்னு சொல்ல மாட்டேன். சரிங்களா? அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்கோரிங் ஏரியா தான். மற்றவங்கள விட 1 or 2 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன். ஸோ இதுதான் நான் வந்து மெட்டீரியல்ஸ்க்கு ரொம்ப பெருசாக தேடாமல் படித்த விஷயங்கள். சரிங்களா? மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸ்லேயே எல்லாத்தையும் கவர் பண்ணி படிச்சிட்டேன். ஸோ நான் சொன்ன மெட்டீரியல்ஸ் வந்து, அதாவது நீங்கள் ஓன் நோட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொன்னது 2 சப்ஜெக்டுக்காக தான். ஒன்று எக்கனாமிக்ஸ், இன்னொன்று பாலிட்டி. சரிங்களா? எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டிக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓன் நோட்ஸ் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த சப்ஜெக்டை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ மற்றபடி நான் சொன்ன அந்த ஸ்கூல் புத்தகங்களே போதுமானது. எந்தெந்த புக்கில் என்னென்ன டாபிக் படிக்கணுங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, நோட்ஸு பற்றி, அதாவது நோட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படிங்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னென்ன புக்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டேன். முதலே சொன்ன மாதிரி தான், புக்ஸு ஸ்கூல் புக்ஸ்லேயே எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிடும். ரொம்பவும் நோட்ஸுக்காக அலைய வேணாம். சரிங்களா? மெட்டீரியல் தேடி அலையாதீங்க. நிறையா இன்ஸ்டியூட் வந்து மெட்டீரியல் கொடுக்குறேன்ட்டு புக்கவே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால் ஸ்கூல் புக்கை எடுத்து படிங்க. ஸ்கூல் புக் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு தான், வாங்கிறதுக்கு நான் வழி சொன்னேன். ஒன்று, ஓல்டு மார்க்கெட்டில் எல்லா பக்கமே அவைலபிளாக இருக்குது, அல்லது பக்கத்தில் ஸ்கூல் பசங்க அந்த மாதிரி வச்சுருந்தா அவங்ககிட்ட இருக்கும், அல்லது நம்மளோட தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனில் ஆர்டர் பண்ணலாம். இ-சேவை மையம் மூலமாக ஆர்டர் பண்ணால் உங்களோட கொரியர் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், ப்ளஸ் எம்ஆர்பி, புக்கோட எம்ஆர்பி வரும். ஸோ இதை நீங்கள் பே பண்ணிட்டீங்கனாவே உங்களோட வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க புது புக்காக. சரிங்களா? ஓல்டு புக்குக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் நம்மளோட வெப்சைட்ஸில் பார்த்திங்கன்னா இருக்குது,
ஸ்கூல் புக் வெப்சைட்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓல்டு புக்குக்கு அதை டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அது ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி தமிழுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஓல்டு புக்கு படித்து தான் ஆகணும். மற்ற ஜிகேக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ ஓகேங்களா. ஆனால் கண்டிப்பாக தமிழுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஓல்டு புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? ஜிகேக்கு போதுமானது, புது புக்கே போதுமானது தான். ஸோ இதுதான் நீங்கள் புக்கை வந்து வாங்குகிற விஷயம். மேக்ஸுக்கு நான் சொன்ன அந்த ஒரு புக்கு வேணால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோங்க. அது ஸ்பான்சர்ஷிப் கிடையாது. நான் வந்து யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு, அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் நான் வந்து படித்து அந்த ஒர்க் போயிட்டே படித்து வந்து நான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணேன். ஸோ நம்மளோட டிஎன்பிசி கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஐஏஎஸ் அகாடமி சேனலில், யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். அந்த ஃபுல்லாமே பழைய புக்கும் புது புக்கும் கம்பைன் பண்ணி, நோட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி தான் ஒவ்வொரு கிளாஸஸும் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எப்படி நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது சில விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நோட்ஸ் மேக்கிங் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்கிறேன். அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னா நோட்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் நான் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்களும் படித்து நீங்களும் நிறைய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.